நாம் பூலோகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிகிறது? கெட்ட நாட்டம் அடிக்கின்றது. பிரபு, நீண்ட கொடி போயிருதே, அது என்ன? அதுவா, மாநிலர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள். பிரபு, எனக்கும் ஊஞ்சல் ஆடும் போல் தோணுகிறது. ஆடிவிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். தெருக்கூத்துல தண்ணி அடிச்ச போது உனக்கு தெரியலையா? என்ன இது வாகனம்? எங்கயா இருந்தவங்க வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? பிரபு, சித்தா, நடந்து நடந்து எனக்கு கால் வலிக்கிறது, தொண்டை காய்ந்து போய்விட்டது, என்னமோ போல இருக்கிறது. பிரபு, மாநிலர் போல் பேசுகிறீர்களே. அடே சீரா கூட, இப்பொழுது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம், மாநிலர்கள் போல் தான் பேச வேண்டும். அப்ப திடீர் போற என்னமே இல்லையா? அங்க போய் என்ன கிழிக்க போற? ஐயோ, எனக்கு வயிற்றை குழப்புகிறதே. அதுக்கு பேர் தான் பசி. பசித்தால் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா? பசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும். அமிர்தம் இங்கே கிடைக்குமா, இல்லை அங்கே கிடைக்குமா? பிரபு, அங்கே வாருங்கள். வாருங்கள். சித்திரகுப்தா, பிரபு, மானிடர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வா, நாமும் போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம், வாருங்கள். குட் மார்னிங் சார். தூம் தாத்தா, ராமாவில இருந்து ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் நரனே, ஏடா கூடமாக பேசினால் உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன். பிரபு, அமைதி அமைதி. ஏ மானிடா, எங்களுக்கு அது வேண்டும். அதுவா? அது வந்து அவங்களோடது, தரமாட்டாங்க. டேய் மனிதா, அது மாதிரி வேறு கொண்டு வா. சொல்றீர்கள், போ. அதோம் தாத்தா. பிரபு, பிரமாதம், சாப்பிடுங்கள். சீனாக்குனா, மேல் லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம், அதை விட சுவையாக இருக்கிறது. ஆம் பிரபு, தூள் டக்கர். அது என்னது தூள் டக்கர்? பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள். இடையில இடையில விடுவேன், கண்டுக்காதீங்க. அப்படியா? ஜவ்வாலக்கடி கிரிகிரி, லாலாப்பேட்டை வடகரி. இது என்ன? இதுவும் பூலோக பேச்சு தான், இடையிலே பேசுவேன், கண்டுகொள்ளாது. இது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது? வேற ஏதாவது வேண்டாம், பசி அடங்கி விட்டது. இந்தாங்க பில்லு. பில்னா? வாய் துடைப்பதற்கு போல் இருக்கிறது. இது பில்லியா? சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? அப்படின்னா என்னன்னு காட்டுறேன், இங்கே இருங்க. பிரபு, பணம் பணம் ஏதோ சொல்றான். எந்த தின்ன கட்டிட்டு வாங்க, ஓடிடலாம். அப்படியா? சீக்கிரம் ஓடி விடுவோம். ஓடுங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு காசு கேட்டா இல்லைங்கிறாங்க. ஓடுங்க. அப்படியா? போங்கயா, ஓடுங்க. சித்திரகுப்தா, எனக்கு மட்டுமே இப்படி மூச்சு வாங்குகிறது. எத்தனை பேர் மூச்சு நீங்க வாங்கியிருப்பீங்க? அந்த பாவம் தான். சொல்லு பேசாதடா. ஏன்டா சிரிக்கிற? இல்லை, என்னையும் தங்களையும் மானிடர்கள் துரத்துவோல் கனவு கண்டனே, அது பழித்தாகி விட்டது. ஹை, கனவு பலித்தது. ஹை ஹை, கனவு பலித்தது. ஹை, கனவு பலித்தது. எவன்டா புறம்போக்கு? ஏண்டா, எங்க வண்டி தான் கிடைச்சதா? தாவுக்கு ராக்கிங்களா? சித்திரகுப்தா, தாவுக்கு ராக்கி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரையும் சாகடிப்பல் தாங்கள் தானே, அதான் சாகுராக்கி என்று போகிறார். தோம் தாத்தா, எங்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் எங்களை துரத்துகிறார்கள். நில்லுங்கப்பா. இவங்களை ஏன் துரத்திட்டு வரீங்க? ஐஸ்கிரீம் பார்லரே காலி பண்ணிட்டு பணம் கொடுக்காம ஓடியாந்துட்டாங்க. சாப்பிடுவதற்கு அமிர்தம் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு கேட்டோம், கொடுத்தார்கள். பிறகு ஒரு சீட்டை கொடுத்து விட்டு புரியாத பாசையில் பணம் கிணம் என்று ஏதோ கேட்கிறார்கள். அதான் ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு தரணும்? 500 ரூபாய் சார். குடிச்சு கொடுத்து அனுப்பு. ஆமா, நீங்க எல்லாம் எங்க ஏதாவது நகை கடை விளம்பரத்துல இருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டீங்களா? அதில்லை மானிடனே. மானிடனா?
அப்ப நீங்களாம் என்ன? இவர் யமதர்மராஜா, நான் சித்திரகுப்தன். ஆஹா. ஒரு தெய்வ காரியத்துக்காக பூலோகத்துல டேரா போட்டிருக்கோம். ஐயையோ. சித்திரகுப்தா யாருக்கிட்ட கதை விடுறீங்க? அவர் யமதர்மராஜாவா, இவர் சித்திரகுப்தரா? எருமாடிங்கடா. பிரபு, ஆ? இவனுக்கு 2 கொம்பு வைத்து விட்டால் உங்க வாகன மாதிரியே இருப்பான். அவன் மண்டையிலே கொம்பை வைத்து விடு, பூலோகத்தில் நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். ஐயோ, தீனி போட்டு கட்டுப்படி ஆகாத. அப்படின்னா அவனை தோத்துறா. ஹை. ஓம் தாத்தா சீனா கூனா, பிரபு, இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா? இது மானிடம் சாப்பிட முடியும் தானே? கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வர சொல். இப்படியே நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிரம்மச்சோடி எப்படி தேடுவது? பிரம்மச்சூடியா? அது கிடைக்குதா? வெங்காயம். வெங்காயம் என்றால் பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவரை நான் அப்பொழுதே மேலோகத்துக்கு பிடித்துக் கொண்டு வந்து விட்டேனே. எதற்காக? அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது, அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை, என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். நான் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். அவர் கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது 1 வருடம் 6 மாதம் 3.25 நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நான் பிரம்மாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் போய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேலோகத்தில் எழுதக்கூடாதா? துணிந்து எழுது. அப்ப வாங்க போலாம். முடியாது. ஏன்? நான் குழு 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 சாப்பிட்டு விட்டுத்தான் வருவேன். குளு 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 குளு. ஓம் தாத்தா. வேற எஸ் மேடம். உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்னமா? அது உங்க பேரு என்ன? ஏமன். என் பேர் சித்திரகுப்தன். உன்னை கேட்டார்கள்? இல்ல. காமெடியான பேரு. உங்க ஊர் இது? ஏமபுரம். ஓ, சமயபுரம் பக்கத்துல இருக்க அதுவா? அப்படி வைத்துக் கொள்ளலாம். எங்க தங்கி இருக்கீங்க? மரத்தடியில். உன்னை கேட்டார்கள்? இல்லை. சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுவத்தடியில், சில நாட்கள் சாக்கடைக்கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? ஆஹா. அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே? என் பேரு ஜில் ஜில் ரோஜாமணி. ஜில் ஜில் ரோஜாமணி. உங்கள் வீட்டிலே குழு குழு கூடு இருக்கா? குள்ளு குள்ளு கூலா அப்படின்னா? இவர் சாப்பிடுறாரே அதேதான். இது ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா. இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்கே வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது. நான் ஜில் ஜில் ரோஜாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புஸ்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்குலம். டேய், இப்ப என்னன்ற நீ? நீங்க மட்டும் போகணும்னு சொன்னா. கம்பன் மூடிட்டு உட்கார்றா. ஜில் ஜில் போலாமா? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்ப யமனு கெட்டதும் பெண்ணாலே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்த பிறகும் அந்த பொண்ணுக்கு லுக்கு விட்டு கை காட்டிட்டு இருப்பேன். அபச்சாரம், அபச்சாரம். நான் பெண்ணை பார்க்கவில்லை. இன்னும் எதை பார்த்த? அதை பார்த்தேன். இந்த வரட்டியவா? மாட்டுச்சாணம். ஈரமா இருந்தா தான் சாணம், காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க, மாட்டுச்சாணம் தான். ஏய், இவன் என்ன நம்மள கேனைய நினைச்சானா? ஒன்னு எடுத்து வாயா. இப்ப கவனி, இவனை பின்றம் பார். இது பேர் வரட்டி. மாட்டுச்சாணம் இல்ல, இது பேர் வரட்டி. இல்ல இல்ல, மாட்டுச்சாணம் தான். சரி, மாட்டு சாணமாவே இருக்கட்டும்.
இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? இல்லை, மாடு சாதாரணமாக தரையில தான் சாணம் போடும். இந்த கம்பி மேல் தாண்டி சுவர் மேல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கு. அதான் எப்படி முடியும்? ஏய், இவன் நம்மள உண்மையிலேயே கேனை நினைச்சிட்டாயா? வாயை திறக்காத, மொத்த சிட்டியும் தெரியும். ஆமா, இது என்ன வேஷம்? இது லேட்டஸ்ட் எங்க ஊர்ல. ஓ, எந்த ஊரு உங்க எவ்வளவு? ஊரு? எந்த ஜில்லா? எவ்வளவு இல்ல, உங்க ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஏறணும்? நம்ம பஸ்ல ஏற வேண்டியது இல்ல. பஸ் நம்ம மேல ஏற போயிடலாம். டேய், வந்ததுல இருந்தே பாக்குறேன், உன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை இங்க இருந்து ஓடிடு. இல்ல இல்லன்னா நான் ஓடிடுவேன். ஆ. About. ஜில் ஜில் எங்க போயிட்டாரு? ஜில் 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 ஏம்மா, இன்ஜின் ரோஜாமணி, என் குருநாத ஊட்டாண்ட குட்டி பண்ணி எங்க? டேய் சிக்கு, ஆ. பிரபு, என்ன இந்த உடை? நியூ ஃபேஷன். How is it? டாப் டக்கரு, இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுறீங்க. ஹிந்தி கூட பேசுவேன். அமாரா தோஸ்த் ஜில் ஜில். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க 2 நாளைக்கு புக்க தேடுங்க. நான் ரோசாட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறேன். டேய் குரு துரோகி, பூலோகத்துல இருக்கிறங்கிற தைரியத்துல பேசுறியா? இந்த துரோகத்துக்கு நம்ம ஏரியாவுல என்ன தண்டனை தெரியுமா? ஆ, பிரபு தெரியும் பிரபு. என்ன செட்டில போட்டு வறுத்துருவாங்க. ஏற்கனவே எண்ணெய் சட்டியில வறுத்து தீஞ்சு போன மாதிரி தாண்டா இருக்கும் உன் மூஞ்சி. 2 step back, come forward. ஃபீச்சர் புக்க தேடி போனே, என்னடா ஆச்சு? போராடம்லாம் பைத்தியக்காரனா வந்து மாட்றான். நீங்களும் பொறுப்பு இல்லாம குளு 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 சிலிஜில் ரோஜான்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் லைஃப் என்ஜாய் பண்றது உனக்கு பிடிக்காதே, புலம்பி தீர்த்திருவிய. சரி கிளம்பு, 2 பேரும் தேடலாம். மச்சான், என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? நீங்க இல்லன்னா எனக்கு போர் அடிக்கும். இல்ல ஜில்லு, முக்கியமான பொருளை இந்த நாய் தாரவாதுதான். பொருளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கே நீங்க வீணா இப்படி அலைஞ்சு உங்க உடம்பை கெடுத்துக்கிறீங்க. கரெக்ட், சரியான யோசனை. டேய், நீ போய் பிரம்மச்சூடியை காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கெட் அவுட். சரி பிரபு. சீக்கோ, எஸ் பாஸ். டேக் இட். இதுல என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கையில பெட்டியை வச்சிட்டு ஒரு கையில கதையை வச்சிட்டு ரோஜாவோட க்ளோஸா நான் கொஞ்சம் முடியல. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஒழுங்கா கணக்கில் பெட்டியா? டேய், என்ன புலம்புற? சும்மா புலம்பிட்டு இருந்தேன். எல்லாருமே சும்மா தான்டா புலம்பாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷன் போற, இடம் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போயிடாத. உன்னை போட்டு நினைச்சு பொட்டி தூக்க வச்சிருவாங்க. அப்புறம் லைஃப் லாங் நீ பொட்டி தான் தூக்கணும். கவர்மெண்ட் மச்சான், அந்த ஆளை நம்பி அவ்வளவு நகையை கொடுத்து அனுப்புறீங்களே, எவனாச்சும் ஜூட்டு விட்டா எங்க ஊர் ரொம்ப மோசம். இல்ல ஜில்லு, என் கண்ணுக்கு சீனா கூரா கண்ணுக்கு மட்டும்தான் அது நகையா தெரியும். மத்தவங்க யாரு பார்த்தாலும் அது எருமைச்சாணியா தான் தெரியும். நீங்க கில்லாடி மச்சான். சார், என்னையா வேணும்? கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் சார். ஒருத்தன் பல் செட்டை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீ என்ன டபரா செட்டை காணாம போட்டியா? இல்ல சார், புக்கு சார். செக் புக்கா இல்ல செக்ஸ் புக்கா? பிரம்மச்சோடிங்கிற புக்கு சார். பிரம்மச்சோடியா? எங்க தொலைச்ச? தானத்துல. ஆ, அட பாவி, நீயா? வானத்துக்கு எதுக்கியா போன? வானத்துல ஒரு மீட்டிங். வானத்துல மீட்டிங்கா? ரங்கநாதன், இவன் தான் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா? அடிக்கடி மீட் பண்ணி டார்ச்சர் கொடுக்கறானே. ஏமேன், ஆ, இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. நான் இத கேக்கல. ஆ. இதுல என்ன மேன் இருக்கு? அத்தனை நகை சார். ஆ, ரத்தினங்கள் பதிச்ச ஆபரணம், ம். வைரம் பதிச்ச கிரீடம், ம். மாணிக்கம் பதிச்ச கங்கணம், ம். இப்படி விலை மதிக்க முடியாத நகை இருக்கு. ஆ, மூவ். ஆ, போய் உட்காருன்னு சொன்னேன். பயிரத்துக்கும் வரட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன கேணையே நினைச்சிட்டானா? இப்ப கவனி. ஆமா, போலீஸ்ல புகார் கொடுக்கிற அளவுக்கு அந்த புத்தகம் அவ்வளவு முக்கியமானதா? கரெக்ட் சார். யார் யார் உயிரை எப்ப எடுக்கணும்னு அந்த புக்ல இருக்கு சார். ஏயா, தீவிரவாதிகளே என் பேரை கேட்டா திருத்துன்னு முழிப்பானுங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? இட்லி ஸ்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறானே. இவன் பேக்ரவுண்டே கொஞ்சம் கூட புரியலையே. ஆமா, ஓ. செத்து போறவங்க பேரெல்லாம் அந்த புக்ல இருக்கும்னு சொல்றியே, ஓ. அதுல என் பேரு இருக்குமா? அநேகமா பேரே உங்க பேர் இருக்கலாம். யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்கீங்க? இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா, அது பழைய பேப்பரு. ஏய், நடிக்காத. உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும். அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும்.
ஏண்டா கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு மீச. மறுபடியும் நீயா? நான் தான் சார். இந்த சாபத்துல புத்தகம் கிடைச்சிருச்சு. ஆ. அது எப்படி இளைய மறைச்சுன்னு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். ஆ. இதுல 2 போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்துறா. அடிச்சா அம்மான்னு அப்பான்னு, அது என்னடா ஏமா ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவேனா? இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டிலாம் நினைக்கிறியா? ஆ? பிரபு வணக்கம். தும் தத்தா. ஏய், யாரா இவன்? இவர்தான் என் தலைவன். ஓ, இவர்தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை, அது என்ன ஒரிஜினல் மீசியா இல்ல ஒட்டு மீசியா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர்தான் உயிர் எடுக்கிறவர். பிரபு, தும் தத்தா. இவர் சதா அடிக்கிறார் பிரபு. இவரை எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படியாகட்டும், பெரிய ஊசி எடுத்து நச்சு குத்தணும். அப்படியாகட்டும். பிரபு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். Proceed. இவர் தலையை வெட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாட்டுக்கிட்டு இருப்பான். You mean head ball? Yes. Take it. Thank you. ஏன் சார் அழுகுறீங்க? யாரா அந்த 2 குரு சிஷியருங்க? எண்ணெயில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசிய வச்சு குத்தணும்ன்றானுங்க, என் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்தா இப்படி சொல்லாமாடா? சரி, நானா அவனுங்களான்னு பாத்துறேன். You go.